மிஸ்டர் கிரேட் த முத்துக்குமரன். ஸோ இன்றைக்கி மறுபடியும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து கேமை விட்டு கொடுத்த டாபிக் தான் கையில் எடுத்துருக்காங்க. ஸோ விஜய் சேதுபதி கேட்குறாரு, இன்னைக்காச்சும் உண்மையை சொல்லுங்கள், உண்மையாகவே நீங்கள் என்ன தான் பண்ணீங்க, ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த என்ன சமாதானப்படுத்திட்டுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எதை மீன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தவறு நடந்ததுக்கப்புறம் நிறைய டைம் வந்து பிக் பாஸை மன்னிப்பு கேட்டிருப்பாரு. நான் வந்து வேணும்னே பண்ணல அப்படின்ட்டு நிறையா தடவை சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அதை தான் மீன் பண்ணுறாரு. நான் வந்து என்ன சமாதானப்படுத்திக்காக அப்படி சொல்லியிருக்கூடாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு. உண்மையை சொல்லுங்கள், என்ன நான் சமாதானப்படுத்தியிருக்கேன், அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கக்கூடாதுன்னு அப்புறம் தோணுச்சு சார். எவ்வளோ தான் விளக்கம் கொடுத்தாலுமே என்ன தான் காரணம் சொன்னாலுமே கூட முத்துக்குமரன் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அவர் விட்டு தான் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது எந்த டவுட்டுமே கிடையாது. பட் அவரை ஒத்துட்டு இருந்திருக்கலாம், அவங்க நான் வந்து தெரியாமல் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்துருந்தாருன்னா இங்கே பிரச்சனை டோட்டலாக சால்வ் ஆகிருக்கும். பட் அவர் இது கடைசி வரைக்கும் ஒத்துக்கல அப்படிங்கும் போது தான் இங்கே பிரச்சனை பெருசாகிட்டே போகுது. மக்களை இந்த இடத்துல ஒரு சின்ன ரெக்வஸ்ட், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு பாருங்க. ஏன்னா எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, பட் யாரும் லைக் மட்டும் பண்ணுறது கிடையாது. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் மேலே அந்த வீடியோ மற்றெல்லாம் பிறகு சஜஸ்ட் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மட்டும் சொல்லிக்கிறேன். ஆனால் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸும் கேட்குறாரு, விஜய் முத்துக்குமரன் சொன்னது யாரெல்லாம் நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பாதி பேர் வந்து கை தூக்கியிருந்தாங்க, நான் வந்து நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு. முத்துக்குமரன் சொல்கிற யாரும் நம்பலை. ஸோ நம்மளன்னு சொல்லிட்டு கை தூக்கணும் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் நீங்கள் நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீபக் சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய பந்து வருது, அவர் எந்த ரியாக்ஷனுமே காட்டல, ஏதோ ஒரு சப்போர்ட்டிவாக டிஃபென்ஸு ஏதோ ஒரு ஆக்ஷன் காமிச்சிருந்தாலும் நாங்கள் நம்பியிருப்போம், பட் அவர் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் டவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்லியிருந்தாரு. இவ்வளோ பெரிய பந்து அப்படி போடுறப்போ எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் நின்னது தான் எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. அடுத்ததாக ரயனும் கரெக்டாக தான் சொல்லியிருந்தார். எப்பயுமே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து பல விஷயத்தை யோசிச்சு தான் செய்வார், எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் செய்ய மாட்டார். அப்படிங்கும்போது இதையும் கண்டிப்பாக ஏதாவது யோசிச்சு தான் செஞ்சிருப்பார். பட் அதை அவர் ஒத்துக்க தான் மாட்டுக்கிறாரு. என்ன காரணத்துக்காக செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஒத்துருந்தாலும் அவ்வளோ பிரச்சனை கிடையாது. ஸோ கண்டிப்பாக அவங்க கேம் பிளான் இருந்திருக்கும், அதனால தான் அவர் பண்ணாருன்னு சொல்லிட்டு ரயனு கூட கரெக்டாக சொல்லிட்டார். வேறு ஏதோ ஒன்று யோசிக்கிறாரு, ஆனால் அதை சொல்ல மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் சௌந்தர்யாவும் ரொம்ப கிளியராகவே சொல்லிட்டாங்க. என்னான்ட்டு பார்த்தீங்கன்னா, அவரோட மனசாட்சிக்கு மட்டும் தான் தெரியும், என்ன நினச்சிட்டு அவருக்கு ஒத்துக்கிட்டா மட்டும் தான் உண்டு, தவிர நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா என்ன நினச்சி பண்ணாமல் சொல்லி நம்ம 1000 பேசிக்கலாம், பட் அவரோட மனசாட்சிக்கு மட்டும் தான் தெரியும் உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவும் கிளியராக சொல்லிட்டாங்க. அவரோட மனசாட்சிக்கு தான் சார் தெரியும் அவர் என்ன சொல்கிறாரு. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா, தவறு செஞ்ச நீங்கள் ஒரு ஆள், பட் நீங்கள் செஞ்ச தவறுக்கு பலன் அனுபவிக்க போகிறது இந்த மொத்த ஹவுஸ் தான் பலன் அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் வாயாலே ஒத்துக்க வச்சிட்டாரு விஜய் சேதுபதி. தப்பு பண்ணது யாரு, ஆனால் பனிஷ்மெண்ட் யாருக்கு? இதில் நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப பிளான் பண்ணி யோசித்து பண்ணக்கூடிய ஆள் தான். பட் என்ன தான் பிளான் பண்ணி யோசித்து பண்ணாலுமே கூட யாராக இருந்தாலுமே ஒரு தவறுகள் செய்ய தான் செய்வாங்க. அந்த மாதிரி பண்ண தவறாக இது நான் பார்க்குறேன். பட் இந்த தவறு பெரிய தவறாக இருந்தாலுமே கூட இதே வேறு யாராக இருந்தால் கண்டிப்பாக விஜய் சேதுபதி ரோஸ் பண்ணிக்க மாட்டார்னு நான் நம்புகிறேன். ஏன்னா சௌந்தர்யா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாமல் கூட கேள்வி கேட்ப நம்ம எதிர்பார்த்துருப்போம், பட் அவர் கேட்காம விட்டுருப்பார். பட் இவரை போட்டு இந்தளவுக்கு கேள்வி கேட்குறது பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி போட்டுருங்க. அண்ட் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரி ஒன்றும் தப்பே கிடையாது. தேங்க்யூ.